வெல்கம் டு ஐன்ஸ்டீன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸில் ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் 1/3 இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா ஹெச் பவர் h-1 அட்ஜாயிண்ட் ஏன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு லாம்டா வேல்யூ என்னென்னா மேட்ரிக்ஸஸ் முன்னாடி என்ன மல்டிப்ளிகேஷனில் இருக்கோ அதான் லாம்டா வேல்யூ. ஹெச் வேல்யூ என்னென்னா டிட்டர்மினன்ட்டில் இருக்கிறது ஹெச் வேல்யூ. இது அட்ஜாயிண்ட் ஏ என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்து அதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்போம். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன, ரோவையும் காலமையும் மறைச்சிட்டு 1/2 இந்த ரோவையும் காலமையும் வச்சு இந்த பார்ட் மட்டும் இங்கே எழுதணும். அடுத்து இதையும் மறைச்சிட்டு இந்த பார்ட் மட்டும் இங்கே எழுதுவோம். அடுத்து இதையும் மறைச்சிட்டு இந்த பார்ட் மட்டும் இங்கே எழுதுவோம். அதே மாதிரி இதையும் மறைச்சா இந்த பார்ட் மட்டும் இங்கே எழுதுவோம். அடுத்து இதையும் மறைச்சா இது இங்கே வரும். நெக்ஸ்ட் இது மறைச்சா இந்த பார்ட் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு இது மறைச்சா இந்த பார்ட் இங்கே வரும். நெக்ஸ்ட் இது மறைச்சா இந்த பாட்டு இங்கே வரும். நெக்ஸ்ட் இதை மறைச்சா இந்த பார்ட் இங்கே வரும். அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி போட்டோம்னா நமக்கு 6 - 6 3 -6 3 6 3 -6 6ன்னு வரும். இந்த அட்ஜாயிண்ட் ஏவை இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது இந்த அட்ஜாயிண்ட் ஏவும் லாம்டா வேல்யூ ஹெச் வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/3 இன்ட்டு 3 - 1 அந்த அட்ஜாயிண்ட் வேல்யூ வரும். 1/3 - 1னா 1/3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. 1/3 வந்து ஹோல் ஸ்கொயரை வந்து 1/9 எழுதுவோம். அந்த 1/9ல் ஒரு 1/3 மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா இது 2 - 2 1 -2 1 2 1 -2 2ன்னு வரும். 1/3 இதுதான் அட்ஜாயிண்ட்டோ அந்த மேட்ரிக்ஸ்கோட அட்ஜாயிண்ட்டு. அவ்வளோதான். தேங்க்யூ.